நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எம்ஜி வாரியர் மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ ஓவர்லே ஷார்ட்ஸ் ஓவர்லே மேக் பண்ணுறது வீடியோ போடுங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய கமெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தாரு. அவருக்காண்டி தான் இந்த வீடியோ. நீங்களே இந்த மாதிரி கேள்விகள் கேளுங்க, கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, வீடியோ போட முடியல. நீங்கள் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்க ஓவர்லேங்க, ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்காரு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜின்னு போட்டிருக்காரு. அப்புறம் இவரோட லோகோ இருக்குது, பின்னாடி இது இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுனா, இந்த பின்னாடியில் ரோஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்குன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மை ஆல் பேக்ரவுண்டு பேக்கப்னு. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ பார்த்து இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இது மட்டும் இப்போ வந்து சொல்லித்தரேன். இந்த எம்ஜின்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா Pixellab ப்ரெஷர்ஸாகவே தந்துட்டேன், ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா Pixellab ப்ரெஷர்ஸாகவே தந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் PLP ஃபைலில் இந்த பார்த்தீங்கன்னா FFT ஷார்ட் ஓவர்லேன்னு இருக்குங்க. இதுதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ Pixellab ப்ரெஷர்ஸ்னால் என்ன, எப்படி ஆட் பண்ணுறது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் தந்திருக்கேங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா புரியும். ஏன் ப்ரோ இப்போ டார்ச் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுங்க. நான் ரூமில் தான் பேசுகிறேன். டக்குன்னு வந்து கரண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா FFT அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கொஞ்சம் மெதுவாக பேசுவோம், இதுக்குன்னா வெளியெல்லாம் சத்தமாக கேட்கும்ல. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, 3 புள்ளி பக்கத்தில் கீழே ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த பென்சில் பட்டன் இருக்கா, இந்த பென்சில் பட்டனில் இப்போ வந்து உங்கள் சேனலோட நேம் என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி வாரியர்னா எம்ஜி வாரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க, ஓகேவா? எம்ஜி வாரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. 4 இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணுங்க, ஓகேவாங்க? என்னது இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ உங்கள் சேனலோட நேம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 4 இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ போடுங்க, ஓகே? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோ எடுத்து முடிக்கணுங்க. எதுக்குன்னா நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தெரு வரை கேட்குதோ அதான் கேட்குறேன். மாஸ் அப்படின்னு வந்து நான் அதான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்னு போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இதே மாதிரி இப்போ உங்கள் சேனலோட நேம் என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க, ஓகே? எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதியாச்சா, அவ்வளோதாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா சிம்பிள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா எழுதணும். இப்போ எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேவ் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ நான் FFTன்னு இருக்கிறதே சேவ் பண்ணிக்கிறேங்க, ஓகேவா? என்னது FFTன்னு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன், ஓகே? இப்போ FFT இருக்கிறத சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் ஓவர்லே இன்னும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அந்த வீடியோ பாருங்கள். அதில் பேக்ரவுண்ட் எப்படி ஆட் பண்ணணும், கீழே என்ன எழுதணும்னு சொல்லிக்கிறேன், ஓகேவா? அவர் மெயினாக கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க கேட்டிருப்பார், ஓகேவா? இந்த ஒரு PLP ஃபைலுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஒன்று பண்ணி காமிக்கிறேங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எனி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அவர் வச்ச பேக்ரவுண்ட் தான் வைக்கணும்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்கள்கிட்ட ஒரு நல்ல எஃபெக்ட் இந்த பேக்ரவுண்டு பேக் எல்லாமே நான் அந்த வீடியோ லிங்க்கு கீழே தரேன், எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதை எடுத்துட்டேன், ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த 2:3 இந்த ரேட்டட் இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைப்பார். இப்படி பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, இப்படி தான் நாங்கள் இருந்துச்சு தெரியலைங்க. இல்லைங்க, இது வந்து நம்ம இப்படி தான் இருந்துச்சு. நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணோம், இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறந்துட்டேங்க. இது வந்து கரெக்டாக சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரம் கேலரியில் சும்மா ஒரு பேக்ரவுண்டு, இப்போ இந்த பேக்ரவுண்டே நான் வைக்கிறேன்னா இதை வச்சுருங்க. இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன், ஓகேவா? எதுக்கு நம்ம தான் சேவ் பண்ணிட்டோம்ல, ஓகே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆவதுல வந்து இம்போர்ட் வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணதை வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சேவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது FFT அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபு லைக்கு அது எழுதுறது, அப்புறம் இது சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ வைக்கிறது, அது உங்களுடைய டேலண்ட் தான். அது உங்களுக்கு எப்படி தோணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு தோணுது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஓவர்லே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். இப்போ வந்து அவர் மெயினாக கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த FFT அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ எழுதுறது அதான் பார்த்தீங்கன்னா கேட்டார். PLP ஃபைலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம ஆப்பில் தந்திருக்கேன். எப்படி ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி PLP ஃபைல் ஆட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் ஓவர்லே எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே செக் பண்ணி பார்த்து ஒரு நல்லதாக ஒரு ஷார்ட் ஓவர்லே படிக்கவங்க வீடியோ பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி. டாடா பை, சி பை, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.